வணக்கம் நண்பர்களே, பெரியோர்களே, சகோதரர்களே. சகோதரிகளே, இன்று நாம் இந்த நன்னாளில் இறைவன் அருளால் எல்லோரும் ஆரோக்கியமாக நன்றாக இருப்போம். இப்பொழுது முன்பதிவில் நான் போட்டிருந்த இந்த இரட்டை விளைவுகளை பற்றி போட்டிருந்தோம். இது போன்ற பதிவுகள் ஐயா குருநாதர் பாஸ்கரன் அவர்கள் அவருடைய ஆராய்ச்சியில், அவருடைய அனுபவத்தில் ஒரு 40 வருட காலங்களாக ஜோதிடத்துறையில் எந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றமான பாதைக்கு மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக அவர் கண்டுபிடித்த விஷயங்கள், நான் போடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் அவருடைய கண்டுபிடிப்பு தான். இது எந்த ஞானிகளோ, ரிஷிகளோ, சித்தர்களோ, இப்போதுள்ள மற்ற பெரிய பெரிய ஆஸ்தான ஜோதிடர்களோ யாரும் கண்டுபிடித்த விஷயம் அல்ல. முன்னோர்கள், சித்தர்கள், ஞானிகள் 27 நட்சத்திரத்தை கண்டுபிடித்தார்கள், 12 பாவத்தை கண்டுபிடித்தார்கள், ராசி கட்டத்தை கண்டுபிடித்தார்கள். அது அடித்தளம். நம்மளுக்கு அவர்கள் அதையெல்லாம் கண்டுபிடித்து கொடுக்காவிட்டால் இன்று இதே ஜோதிடத்துறையில் நாம் இந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றமான பாதைக்கு போக முடியாது. எப்படி தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் பல்பை முதல் கண்டுபிடித்தார், அதற்கு பிறகு இன்று நாம் அந்த துறையில் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கின்றோம். இப்படி ஆரம்ப காலகட்டங்களில் அவர்கள் கண்டுபிடித்த இந்த 27 நட்சத்திரங்களை வைத்துதான் ஐயா அவர்கள், என்னுடைய குருநாதர், செழுமைப்படுத்தியிருக்கிறார். அதாவது எந்த ஒரு விஷயமும் முன்பு இருப்பதைப் போலவே இருப்பதில்லை. புதிய கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டே இருக்கின்றன. இதைத்தான் பரிணாம வளர்ச்சி என்று கூறுவோம். அந்த பரிணாம வளர்ச்சியில் இந்த ஜோதிடத்துறையும் ஒன்று. ஒரு நண்பர் கமெண்டில் கேட்டிருந்தார், ஒன்றுமே புரியவில்லை என்று கேட்டார். அவர் கேட்டதற்கு தலை வணங்குகிறேன். அவர் ஏன் அப்படி கேட்டிருக்கின்றார் என்றால், இந்த பாஸ்கரா ஆஸ்ட்ராலஜி என்ற முறையில் என் குருநாதர் அவரிடம் அவர் பயின்றிருந்தால் நாங்கள் போடும் வீடியோக்கள் அவர்களுக்கு புரியும். மற்ற பாரம்பரிய ஜோதிடம் படித்தவர்களுக்கு இப்பொழுது நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களும் இந்த வீடியோக்களையும் புரிந்து கொள்ள முடியாது என்பதே உண்மை. ஆதலால் இந்த விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் எங்கள் குருநாதர் போட்டுள்ள புஸ்தகங்களை வாங்கி சரியான முறையில் எங்களை போன்றவர்களிடமோ அல்லது எங்கள் குருநாதரிடமோ படித்து அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நான் போடக்கூடிய பதிவுகளை புரியும்படி சாத்தியமாகும். ஆதலால் அனைவருக்கும் இந்த பொன்னானில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் இந்த இரட்டை விளைவுகளை பற்றி பார்த்தோம். இந்த இரட்டை விளைவுகள் என்பது நாம் பிறக்கும்போது ஒரு லக்னம் ஒரு நட்சத்திரத்தில் இருக்கும். அதே போன்று 12 பாவங்களிலும் ஒரு நட்சத்திரத்தில் இருக்கும். அதே போன்று 12 பாவங்கள், இது 1ஆம் பாவம், 2ஆம் பாவம் என்று 12 பாவங்கள், இது பாவம் என்று அழைக்கின்றோம். இந்த 12 பாவங்களை புத்திநாதர்கள் என்று நாம் அழைக்கின்றோம். கிரகங்களின் அடிப்படையில் பார்க்கும்போது கிரகம் என்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் என்று பார்ப்போம். அதே இடத்தில் நாம் பாவத அடிப்படையில் 12 பாவங்கள் கேள்விக்குரிய பாவமாக இருந்து அந்த பாவம் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம். நட்சத்திரம் என்பது சம்பவம், உபநட்சத்திரம் என்பது சாதக பாதகம். அந்த அடிப்படையில் அவர்களுக்கு வாழ்க்கையில் எதுவெல்லாம் கிடைக்கும், எது கிடைக்காது, எப்படி நடக்கும் என்பதை பற்றிய
சூத்திரம்தான் இந்த இரட்டை விளைவுகள். இப்படி இந்த சூத்திரங்களை அவரே கண்டுபிடித்து புஸ்தகங்கள் வாயிலாகவும் எங்களை போன்ற மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். நண்பர்களே, இப்பொழுது ஒரு கேள்விக்குரிய பாவம் லக்னம் 3, 11ஆம் பாவங்கள் காட்டினால் அந்த ஜாதகர் எப்படி இருப்பார் பாருங்கள். இது லக்னம், இது ஜாதகர். இந்த ஜாதகருக்கு இந்த 3ஆம் பாவம் 11ஆம் பாவம் காட்டினால், ஏற்கனவே நான் கூறியது போல் 8 சூத்திரங்களை பற்றி சொல்லியிருக்கின்றேன். ஒரு பாவத்திற்கு முன்பிரவிருத்தி பாவம், பின்பிரவிருத்தி பாவம் என்று இருக்கிறது. இந்த பாவம் என்பது லக்னம், இது ஜாதகர். இந்த ஜாதகருக்கு 11ஆம் பாவத்தை காட்டினால் இது முன்பிரவிருத்தி. இந்த ஜாதகருக்கு 3ஆம் பாவத்தை காட்டினால் பின்பிரவிருத்தி. ஆகையால் இந்த ஜாதகரை இது பிரவிருத்தி செய்கிறது, இந்த ஜாதகருக்கு இது முன்பிரவிருத்தி செய்கிறது. ஆதலால் ஜாதகர் மிகவும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமான மனிதராகவும் எல்லோரிடம் நன்றாக பழகுவராகவும் ஒரு கூர்மையான அறிவுமிக்கவராகவும் நல்ல குணங்கள் வாய்ந்தவராகவும் யாருக்கும் கெடுதல் செய்யாத எண்ணம் உள்ளவராகவும் பிடிவாத குணம் இல்லாதவராகவும் இந்த லக்னத்திற்கு 3, 11ஆம் பாவங்கள் அவருக்கு நன்மை செய்கின்றது. ஆதலால் உங்களுக்கு இந்த ஜாதகருக்கு முன்பிரவிருத்தி 11, பின்பிரவிருத்தி 3 இந்த பாவங்கள் இவருக்கு நன்மை செய்யும் நண்பர்களே. அதே போன்று உங்களுக்கு 2ஆம் பாவம் கேள்விக்குரிய பாவம். 2ஆம் பாவம், இந்த 2ஆம் பாவம் என்பது கேள்விக்குரிய பாவம். 2ஆம் பாவம் என்பது என்ன? வாக்கு, பணம், பொன், பொருள்கள், நகைகள் இதை குறிக்கும். இந்த பாவத்திற்கு 3ஆம் பாவம், 1, 2, 3ஆம் பாவம். லக்னத்திற்கு 4ஆம் பாவம். இந்த பாவத்திற்கு முன்பிரவிருத்தி பாவம் 12ஆம் பாவம். இந்த 2ஆம் பாவம் என்பது உங்களுக்கு பொன், பொருள்கள், அவருக்கு ஈர்ப்பு, பணம் இவற்றை குறிக்கும். அந்த வகையில் இந்த பாவம் பிரவிருத்தி பாவமாக 4ஆம் பாவத்தை காட்டும் போது அவர் பணத்தை சேர்த்து வைத்து 4ஆம் பாவம் என்பது சொத்துக்களை வாங்கி விடுவார். அதே போன்று இந்த 2ஆம் பாவத்திற்கு முன்பிரவிருத்தி 12ஆம் பாவம் இருப்பதால் இவர் இந்த சொத்துக்கள் வாங்குவதற்கு இந்த 12ஆம் பாவம் என்பது முதலீடு செய்வது. முதலீடுகள் போட்டு அந்த பணத்தை பெருக்கி முதலீடுகள் போட்டு அந்த ஜாதகர் இந்த 4ஆம் பாவம் என்ற சொத்துக்களை வாங்குவார். இதைத்தான் இந்த முன்பிரவிருத்தி, பின்பிரவிருத்தி என்று கூறப்படுகிறது. இப்படி இது போன்ற ஜாதகத்தில் இது போன்ற நிலைகள் காட்டும் போது உங்களுக்கு இந்த ஜாதகருக்கு எல்லா பாவங்களும் ஒரு நன்மையான பலன்களை செய்யும். தீமையான பலன்களை எப்படி செய்யும், நன்மையான பயன்கள் எப்படி செய்யும் என்பதை பற்றி நாம் ஜாதகர் பிறந்த நேரத்திற்கு உள்ள கேள்விக்குரிய பாவத்தின் நட்சத்திரம், உபநட்சத்திரம் அவருக்கு என்ன செய்ய சொல்கிறது என்பதை பற்றி பார்ப்பதுதான் இந்த ஆய்வுகள். இப்பொழுது 5ஆம் பாவம், 3ஆம் பாவத்தை விட்டு கேள்விக்குரிய பாவம் 3ஆம் பாவம். இந்த 3ஆம் பாவத்துக்கு பிரவிருத்தி பாவம் 5ஆம் பாவம். இந்த 3ஆம் பாவம் முன்பிரவிருத்தி பாவம் 1ஆம் பாவம். இந்த 3ஆம் பாவம் என்பது உங்களுக்கு சிறு தூர பயணம், அதே போன்று தகவல் தொடர்புகள், எலக்ட்ரிக் சம்பந்தப்பட்டது, அவர்களுக்கு ஒரு விற்பனை செய்யக்கூடிய சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது போன்ற விஷயங்கள் அனைத்துக்கும் இந்த 3ஆம் பாவத்திற்கு 5ஆம் பாவம் 3ஆம் பாவம், இந்த 3ஆம் பாவத்திற்கு முன்பிரவிருத்தி 1ஆம் பாவம் அவர்களுக்கு இது போன்ற துறையில் மிகவும் சிறப்பாக அமையும். ஒரு ஒப்பந்தம், இது போன்ற விஷயங்களில் அவருக்கு நன்மையே நடக்கும். மேலும்
இந்த 2ஆம் பாவத்தை விருத்தி செய்கிறது. ஒவ்வொரு பாவமும் ஒரு பாவத்தை விருத்தி செய்யும். ஆனால் இவருக்கு இந்த 3ஆம் பாவ புத்திநாதன் இந்த 5ஆம் பாவம் 1ஆம் பாவத்தை காட்டும்போது அவர்களுக்கு வாழ்க்கையில் மிக சிறப்பான வாழ்க்கை அமையும். மனோநிலையும் நன்றாக இருக்கும். ஒரு அதிருப்தியான மனநிலை இருக்காது. ஏன்னா அந்த 3ஆம் பாவம் என்பது மனம். இவங்க எழுதவில்லை. மனம் என்பது 3ஆம் பாவம். அவருக்குரிய காரகம் செய்வோ சந்திரன். இப்படி ஒவ்வொரு பாவத்திற்கும் நாம் பார்க்க வேண்டும் நண்பர்களே. இப்பொழுது 4ஆம் பாவத்தை பற்றி பார்த்து விட்டோம். இப்போ 5ஆம் பாவம். 5ஆம் பாவத்திற்கு முன் பிரவிற்த்தி பாவம் 7ஆம் பாவம். 5ஆம் பாவத்திற்கு பிரவிற்த்தி பாவம் 7ஆம் பாவம். 5ஆம் பாவத்துக்கு முன் பிரவிற்த்தி பாவம் 3ஆம் பாவம். இந்த 5ஆம் பாவம் நின்ற கேள்விக்குரிய பாவம். இந்த பாவம் நின்ற நட்சத்திரம் 3 7ஆம் பாவத்தை காட்டும்போது உங்களுக்கு அவருக்கு இந்த குழந்தை பாக்கியம், சந்தோஷம், உடலில் ஹார்மோன்கள் எல்லாமே அவருக்கு மிக சிறப்பாக இருக்கும். குழந்தைகளால் இவருக்கு நன்மை கிடைக்கும். இப்படி இவர் இது போன்ற பாவங்கள் அமையும் போது மிகவும் சிறப்பான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வார் நண்பர்களே. அடுத்தபடியாக 6ஆம் பாவம். 6ஆம் பாவத்திற்கு பிரவிற்த்தி பாவம் 8ஆம் பாவம். 6ஆம் பாவத்துக்கு முன்பிரவிற்த்தி பாவம் 4ஆம் பாவம். இப்பொழுது கேள்விக்குரிய பாவம் 6ஆம் பாவம் நண்பர்களே. ஒரு 6ஆம் பாவ புத்திநாதன் நின்ற நட்சத்திரம் 8ஆம் பாவம் 4ஆம் பாவத்தை காட்டும் போது 6ஆம் பாவம் என்பது நாம் செய்யக்கூடிய வேலை, அரசு தனியார் கம்பெனிகளில் நாம் போய் வேலை செய்யும் சர்வீஸ், மாத சம்பளம் என்று கூறுவார்கள். ஆதலால் இந்த 6ஆம் பாவம் என்பது 7ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம் என்பதால் மற்றவர்களுடைய பணம், அவர்களுடைய பணம் நம்மளுக்கு வருவது, இதையும் 6ஆம் பாவம் காட்டும். ஆதலால் இந்த 6ஆம் பாவம் பிரவிற்த்தி பாவமாக 8ஆம் பாவம் அமைகிறது. இவருக்கு வேலை பளு அதிகமாக இருக்கும். அதே போன்று முன்பிரவிற்த்தி 4ஆம் பாவம் இருப்பதால் இவருக்கு இந்த 6ஆம் பாவ ரீதியாக ஒரு இடத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தால் அவருக்கு வேலைப்பளு அதிகமாக இருக்கும். ஆனால் அவருக்கு இந்த 6ஆம் பாவத்துக்கு முன்பிரவிற்த்தி இருப்பதால் அவருக்கு அவர் செய்யும் வேலையில் சிறப்பாக செய்வார். வேலை செய்யும் இடத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். அவரை வேலைக்கு வைத்திருப்பவர் ஓனர் விடவே மாட்டார். நல்ல சிறப்பான வேலைக்காரர் என்று அவருக்கு எவ்வளவு உதவி வேண்டாம் செய்வார். இப்படி ஒவ்வொரு பாவத்திற்கும் முன்பிரவிற்த்தி பின்பிரவிற்த்தி என்ற பாவங்கள் வேலை செய்யும் போது அது நன்மை செய்யும் நண்பர்களே. அடுத்து உங்களுக்கு 7ஆம் பாவம். இப்பொழுது இந்த 7ஆம் பாவத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது 7ஆம் பாவம் என்பது மனைவி, நாம் சந்திப்பவர்கள், வாடிக்கையாளர்கள், இதையெல்லாம் 7ஆம் பாவம் குறிக்கும். 7ஆம் பாவத்திற்கு 9ஆம் பாவம் 3ஆம் பாவம். 7ஆம் பாவத்துக்கு முன்பிரவிற்த்தி 5ஆம் பாவம். இந்த 7ஆம் பாவம் முன்பிரவிற்த்தி 5ஆம் பாவத்தை 7ஆம் பாவ புத்திநாதன் நின்ற நட்சத்திரம் 5ஆம் பாவம் 9ஆம் பாவத்தை காட்டினார். மனைவி என்ற களத்திரஸ்தானம் 7ஆம் பாவம். இது போன்ற அமைப்பு உள்ள ஒரு ஜாதகருக்கு அமையக்கூடிய மனைவி கணவனே கண்கண்ட தெய்வம் என்று கணவனை சீராட்டி கணவனை கடவுள் போல் வணங்கி கடைசி வரை கணவனோடு சேர்ந்து வாழ்வதற்கு இந்த குறிப்பினை உள்ளது நண்பர்களே. இருவருக்கும் சண்டையே வராது. தசாபுதிகள் மாறும்போது சிறு சிறு பிரச்சனைகள் வரும். ஆனால் பிரியவே மாட்டார்கள், சந்தோஷமாகவும் இருப்பார்கள். இந்த 7ஆம் பாவம் 5, 9ஆம் பாவம் தொடரும் போது மனைவி ஆரோக்கியமான மனைவியாக அமைவாள் என்பது எந்தவித வெளிவரும் இல்லை. இப்பொழுது இந்த 7ஆம் பாவம் பார்த்தோம்.
அடுத்து 8ஆம் பாவம். 8ஆம் பாவம் 8ஆம் பாவத்திற்கு கேள்விக்குரிய பாவம் 8ஆம் பாவம். இந்த கேள்விக்குரிய பாவம் என்பது ஒருவருக்கு 8ஆம் பாவம் என்பது ஆயுள். இந்த பாவத்திற்கு பிரவிருத்தி பாவம் 10ஆம் பாவம். இந்த பாவத்திற்கு முன்பிரவிருத்தி பாவம் 6ஆம் பாவம். ஆகையால் பொதுவாக 8ஆம் பாவம் என்பது ஆயுளை குறிக்கும் பாவம். அதற்கு முன்பிரவிருத்தி பாவம் வேலை செய்வதால், அதற்கு 8ஆம் பாவத்துக்கு பின்பிரவிருத்தி பாவம் வேலை செய்வதால் இது வலி வேதனையை குறிக்கும். ஏனென்றால் ஒரு லக்னத்துக்கு 8, 12ஆம் பாவங்கள் தீமையை செய்யும் என்பது பொருள். அது லக்னம் சார்ந்து. அப்படி பார்க்கும்போது இந்த ஜாதகருக்கு 8ஆம் பாவம் 10ஆம் பாவம் தொடர்பு கொள்வதால் ஒரு 8ஆம் பாவம் நின்ற நட்சத்திரம் 10ஆம் பாவத்தை காட்டி 6ஆம் பாவத்தை காட்டும் போது அவருக்கு எதிர்பாராத தொழில் அமையும், எதிர்பாராத தனவரவு ஏற்படும். 8ஆம் பாவம் என்பது லக்னத்திற்கு மட்டும்தான் 8ஆம் பாவம். மற்ற பாவங்களுக்கு அது 8ஆம் பாவம் நின்ற நட்சத்திரம் உப நட்சத்திரம் 10 6ஆம் பாவத்தை காட்டும் போது எதிர்பாராத ஒரு சர்வீஸ், எதிர்பாராத ஒரு தனநிலை, எதிர்பாராத ஒரு முன்னேற்றம், எதிர்பாராத கௌரவம் அந்தஸ்து கிடைக்கும் நண்பர்களே. இந்த 8ஆம் பாவம் முன்பிரவிருத்தி பின்பிரவிருத்தி பாவமாக காட்டும் போது, அதாவது ஒரு பாவத்திற்கு 3 11ஆம் பாவங்கள். 8ஆம் பாவத்திற்கு 3ஆம் பாவம், 8ஆம் பாவம் 11ஆம் பாவம் நண்பர்களே. இப்பொழுது நாம் 9ஆம் பாவத்திற்கு போவோம். 9ஆம் பாவம் என்பது உங்களுக்கு நீண்ட தூர பயணங்கள், சில மாற்றங்கள், வாழ்க்கையில் பெறக்கூடிய மாற்றங்கள், இது போன்ற விஷயங்களை காட்டும். இந்த 9ஆம் பாவம் முன்பிரவிருத்தி பாவம், இது 7ஆம் பாவம். இந்த 9ஆம் பாவத்துக்கு பின்பிரவிருத்தி பாவம் இங்கு 11ஆம் பாவம். இப்படி இந்த 9ஆம் பாவம் என்பது இறையருள் பாவம். ஆதலால் இந்த 9ஆம் பாவம் இந்த 7, 11ஆம் பாவத்திற்கு உங்களுக்கு 9ஆம் பாவம் நின்ற நட்சத்திரம் 7ஆம் பாவத்தையும் 11ஆம் பாவத்தையும் காட்டினால் இந்த ஜாதகர் கடவுளின் அருள் முழுமையாக இருக்கும். இவருடைய வாழ்க்கையில் இவர் கோயிலுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. கடவுளே அவரிடம் வந்து அவரை காப்பாற்றுவார். அந்த அளவுக்கு சிறப்பான பாவம் இந்த 9ஆம் பாவம் 7, 11ஆம் பாவத்தை காட்டுவது. அடுத்தபடியாக இதே 9ஆம் பாவம் உங்களுக்கு முன்பிரவிருத்தி பிற்பிரவிருத்தி காட்டுகிறது. இந்த 10ஆம் பாவம் என்பது தொழில், சுய தொழில். அப்படி என்றால் சுய தொழில், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் இந்த 10ஆம் பாவம் தான். இந்த 10ஆம் பாவத்திற்கு முன்பிரவிருத்தி 8ஆம் பாவமும் 10ஆம் பாவத்துக்கு பின்பிரவிருத்தி 12ஆம் பாவம். 10ஆம் பாவம் கேள்விக்குரிய பாவம் 10ஆம் பாவம், அதிர்ந்த நட்சத்திரம் 8, 12ஆம் பாவத்தை காட்டுகிறது. இந்த 8, 12 என்பது 10ஆம் பாவத்திற்கு அவர் செய்யும் தொழிலில், வேலையில் முன்பிரவிருத்தி பாவம் 8ஆம் பாவம் காட்டுவதால் அவருக்கு இந்த 10ஆம் பாவம் சிறப்படைகிறது. அதே நேரம் லக்னத்திற்கு இந்த 8ஆம் பாவம் தீய பலன் செய்யும். எப்படி செய்யும்? அது தொடர்பு கொண்ட பாவம் 10ஆம் பாவம் அல்லவா? ஆதலால் அவருக்கு பணிச்சுமைகள், வேலை பளு அதிகமாக இருக்கும். அதே போன்று பின்பிரவிருத்தி 12ஆம் பாவம் காட்டுவதால் இந்த 10ஆம் பாவத்தை அவர் சிறப்பாக செயல்படுத்துவதற்கு ஒரு தொழிலுக்கு 2 தொழில் செய்வார். இப்படி பல தொழில்கள் பிரான்ச் ஓபன் பண்றார்கள் அல்லவா? ஒரு கடை வைத்துவிட்டு 4 கடை வைப்பார். அதுதான் இந்த நிலை. அப்படி என்றால் அவர்கள் ஒரு கடையை, ஒரு வியாபாரத்தை செய்பவர் 4 தொழிலை செய்யும் போது இயற்கையாகவே அவர்களுக்கு வந்து அந்த உழைப்பு அதிகமாகிவிடும். சரியான தூக்கம் இருக்காது. அதிகமாக சிந்தித்துக் கொண்டே இருப்பார். நேரத்துக்கு சாப்பிட முடியாது. ஏனென்றால் அவருக்கு அதிகமான வேலைப்பளு காரணமாக அவர் இப்படி இருப்பார். அப்படி இருக்கும்போது இந்த லக்னத்துக்கு 8, 12ஆம் பாவம் என்று தீமையான பலனை செய்யும் என்று கூறுவே, அது அங்கு வேலை செய்யும். ஆனால் பணம் நீட்டுவார், சிறப்பான அந்தஸ்து கௌரவம் கிடைக்கும். ஆனால் ஜாதகர் அதிகமான உழைப்பை காட்டி தொழிலில் முனைப்பாக இருப்பார். அதில் அவருக்கு ஒரு பேரும் புகழும் கிடைக்கும் நண்பர்களே. அடுத்து 11ஆம் பாவம். இந்த 11ஆம் பாவத்திற்கு
முன்பிற விருத்தி 9ஆம் பாவம், பின்பிற விருத்தி 1ஆம் பாவம். 11ஆம் பாவம் என்பது ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், மூத்த நண்பர், நீண்டகால நண்பர்கள், சங்கம், சபை, என்டர்மெண்ட், இது பூரா 11ஆம் பாவம். இந்த 11ஆம் பாவத்துக்கு முன்பிறவித்து 9ஆம் பாவத்தையும் பின்பிறவித்து லக்னம் காட்டுவதால் இவர் மிகவும் சந்தோஷமான மனிதர். அவர் என்னென்ன ஆசைப்படுகிறாரோ அத்தனையும் இந்த இறையொருள் பாவம் என்ற 9ஆம் பாவம் அவருக்கு நிறைவேற்றி வைக்கும் நண்பர்களே. அடுத்து 12ஆம் பாவத்தை பார்ப்போம். இந்த 12ஆம் பாவத்தை முன்பிறவிருத்தி 10ஆம் பாவம், பின்பிறவிருத்தி 2ஆம் பாவம். 12ஆம் பாவ புத்திநாதன் நின்ற நட்சத்திரம் 2ஆம் பாவத்தையும் 10ஆம் பாவத்தையும் காட்டுவதால் 12ஆம் பாவம் என்பது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட், அந்த முதலீடு என்று சொல்லக்கூடிய 12ஆம் பாவம். அந்த முதலீடு என்பது 2ஆம் பாவம் 10ஆம் பாவத்தை காட்டும்போது அதிகமான முதலீடுகள் போட்டு அதிகமான வருவாயை ஈட்டக்கூடிய தன்மை அவருக்கு ஏற்படும். ஆனால் லக்னத்திற்கு ஒரு தீமையான பாவம் ஆதலால் இவருக்கு லக்ன ரீதியாக உடல் ஆரோக்கியத்திற்கு சிறிது பிரச்சனை ஏற்பட்டாலும் கூட இந்த 12ஆம் பாவம் என்பது நல்ல தன்னை அறியாமல் தூங்கக்கூடிய பாவம் 12ஆம் பாவம். அதனால் நன்றாக தூங்குவார். அந்த 12ஆம் பாவத்திற்கு 2ஆம் பாவமும் முன்பிறவித்தி 10ஆம் பாவத்தையும் காட்டுவதால் அவருக்கு அந்த நன்மை கிடைக்கும் நண்பர்களே. ஆனால் இந்த ஒவ்வொரு பாவமும் அது என்ற நட்சத்திரம், உபநட்சத்திரம் எந்த பாவத்தை காட்டுகிறதோ அதை பொறுத்தே அவர்களுக்கு பிறக்கும்போது அந்த வாழ்க்கையின் விதியை நிர்ணயம் செய்து வருகிறது. அவர் முற்பிறவில் செய்த கர்மாவின்படி அவருக்கு எல்லாம் அமையும் நண்பர்களே. நன்றி நண்பர்களே. எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுத்தவர்களுக்கு நண்பர்களுக்கு வணக்கம்.